ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பிள்ளையார் சந்நிதியில் 2 கைகளையும் மறித்து போட்டுப்போம் இல்லையா, நெத்தி பொட்டில் தோப்புக்கரணம் போட்டுக்கிறதுக்கு குத்திப்போம் இல்லையா, அந்த மாதிரி காதுகளையும் பிடிச்சிட்டு தரையில் முட்டிக்கால் படுற மாதிரி தோப்புக்கரணம் போடணும். இதுதான் யோக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதில் நாம் நம்ம நாடி நரம்பில் ஏற்படுற அந்த சலனம் அதெல்லாம் எப்படி நம்ம மனசையும் நல்லதாக மாற்றிக்கலான்னு ஒரு வழி சொல்லியிருக்கு. அதனால தான் நம்ம ஊரில் பிள்ளையார் எங்கே இருந்தாலும் தலையில் குட்டிக்கிண்டு தோப்புக்கரணம் போடுறதுங்கிறது. அது சுவாசத்தோட கதியில் உண்டாகின்றிருக்கிற மாறுதல் நம்ம உள்ளத்தோட எண்ணங்கள் அதெல்லாம் உயர்றதுக்கான வழிமுறைன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நெத்தி பொட்டில் குட்டிக்கிறது, தோப்புக்கரணம் போடுறது, இதனால் நம்ம நாடிகளில் ஏற்படுற சலனம், மனசில் ஏற்படுற அந்த தெய்வீகமான மாறுதல் அப்படின்னு நாம் நம்பிக்கையோடு நினச்சிண்டு செய்யணும். அப்போ தான் அதோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸ்ரீ பெரியவா விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுறத நான் பலமுறை நேரில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறார் ஜெயராமன்கிறவர். அவர் காஞ்சி பெரியவாளோட பலமுறை அவரை கோவிலுக்கெல்லாம் போகிற பாக்கியம், இந்த கூடவே நடந்த யாத்திரைக்கு போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்போது மயிலாப்பூரில் உள்ள மாட வீதி, டிஎஸ்வி கோயில் தெருவில் இருக்கிற சென்னை ட்ரிப்ளிகேன் போன்ற இடங்களில் விநாயகர் கோயில் நிறைய இருக்குது. நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான உண்மையான விஷயம் என்னன்னா, அவர் விநாயகர் கோயிலை நெருங்கும்போது கோவிலில் இருந்து 3 அடி தூரத்தில் இருக்கும்போது அவரோட பாதங்கள் சிரமமின்றி அவரோட பாதங்களில் இருந்து விலகி செல்லிடுமா. பெரியவா விநாயகப் பெருமானுக்கு தோப்புக்கரணம் போடுவதையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சமயம் மகாவிஷ்ணு ஒன்றிய சக்கரத்தை அவரோட மருமகனான பிள்ளையார் விளையாட்டா பிடுங்கி வாயில் போட்டுக்கிறாரோ இல்லையா, அப்போது பிள்ளையார்கிட்ட இருந்து திரும்ப பிடுங்க முடியாது. அவர் ரொம்ப பலசாலி, அதட்டி உருட்டி வாங்கவும் முடியாது. அதனால் அவரை சிரிக்க வச்சு சந்தோஷத்தில் இருந்து அவர் வாயிலிருந்து சக்கரம் விழுந்தால் நாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணுவுக்கு தோன்றுறது. உடனே 4 கைகளையும் கால்களையும் 4 கைகளால் காதுகளை பிடிச்சிண்டு ஆடுறாராம் விஷ்ணு. விநாயகர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம். அப்போ சக்கரம் கீழே விழுந்துடுத்து விஷ்ணு எடுத்துனுட்டார். தோர்பீர் கர்ணம் என்பதே தோப்பு கர்ணம் ஆயிடுத்து. தோர்பி அப்படின்னாலே கைகள், கைகளினால் அப்படிங்கிறத அர்த்தம். கர்ணம்னா காது. தோர்பி கர்ணம் அப்படின்னா கைகளால் காதை பிடிச்சிக்கிறது. அது விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால் தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். அந்த தடைகளெல்லாம் நீக்கி நமக்கும் பூரணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு யார் வழி செய்வா? பிள்ளையார் தான். அழகான அந்த குழந்தை தெய்வம் பிள்ளையார். அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணி நாமளும் பூஜை பண்ணினா நம்ம விக்னங்கள், வாழ்க்கையில் இருக்கிற விக்னங்கள்லாம் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கும். இதைத்தான் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம்னா மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த மெயின் பூஜைக்கு போவா. விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பூஜைக்கே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த மெயின் பூஜைக்கு போவா. நாமளும் நம்ம கலாச்சாரத்தில் மட்டும்தான் ஆலமரம் இருக்கிற இடத்துலெல்லாம் பிள்ளையார் இருப்பார், அரச மரம் இருக்கிற இடத்துலெல்லாம் பிள்ளையார் இருப்பார். ஆலமும் அரசமும் இருந்தால் நம்ம பிரதட்சணத்துக்கு உகந்ததுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்ம தர்மத்தில், இந்து தர்மத்தில் நமக்கு தெரியாதையே வழி வகையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா நம்ம முன்னோர்கள். எதுக்காகன்னா நம்மளுடைய உடல் நலன் மனநலனை கருதி தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை செஞ்சு வச்சுருக்கா. இது பிள்ளையாரை பார்த்தா தோப்புக்கரணம் போடு, தலையில் குட்டிக்கோ அப்படிங்கிற பழக்கம் நமக்கு சின்ன வயசில் பண்ணது எங்கே போனாலும் அது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்குறோம் பாடம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சாலே போகிறோம் நம்ம வாழ்க்கை, நமக்கு விக்னங்கள் எதுவும் இல்லை, தொய்வு இல்லை, ஜெயமே ஜெயம்தான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.